சென்னையில் மெட்ரோ கட்டுமான பணியின் போது இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் L&T நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ராமாபுரத்தில் 2 ஐகார்டர்கள் சரிந்து விழுந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ரமேஷ் என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக 26 பேரிடம் மெட்ரோ நிர்வாகம் விசாரணை நடத்தியது. விசாரணை அறிக்கை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சித்திக்கிடம் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் பொறியாளர்கள் 4 பேரை மெட்ரோ திட்டப்பணிகளில் இருந்து நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன சட்டத்தின்படி ஒப்பந்த நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. காட்பாடி ரயில்வே பணிமனை பராமரிப்பு பணி நடப்பதால் 6 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருப்பதி காட்பாடி சென்னை கடற்கரை திருவண்ணாமலை ரயில் சேவை நாளையும் 23ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை தாம்பரம் ரயில் வரும் 21, 24ஆம் தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது. அரக்கோணம் காட்பாடி ரயில் இன்றும் 23ஆம் தேதியிலும் சேவூர் வரை இயக்கப்படும். விழுப்புரம் காட்பாடி இரவு 7:10 மணிக்கு புறப்படும் ரயில் இன்றும் 23ஆம் தேதியிலும் வேலூர் வரை இயக்கப்படும். தமிழகம் புதுச்சேரியில் இன்று வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகம் பதிவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிக வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அதிகரிப்பால் வெளியில் செல்வோருக்கு அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சொத்து விற்பனையில் கிரயப்பத்திரம் பதிவான சில மணி நேரத்தில் வில்லங்க சான்றை மொபைல் போனுக்கு அனுப்பும் வகையில் பணிகளை பதிவுத்துறை முடுக்கிவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு செய்தவரின் மொபைல் போனுக்கு ஒரு SMS தகவல் வரும். அதில் உள்ள இணைப்பை கிளிக் செய்தால் கடைசியாக நடந்த பத்திரப்பதிவு விவரம் அடங்கிய வில்லங்க சான்று பிரதி கிடைக்கும். பொதுமக்கள் இதை எவ்வித கட்டணமும் இன்றி பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். விவசாயிகள் நலன் கருதி விதை சட்டம் மற்றும் பூச்சிக்கொல்லி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தரக்கட்டுப்பாட்டை வலுப்படுத்தி சான்றளிக்கப்பட்ட உயர்தர பொருட்கள் மட்டுமே விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்றும் சௌஹான் தெரிவித்தார். பெங்களூரு அருகே உள்ள பன்னேருகட்டா விலங்கியல் பூங்காவில் விலங்குகளின் பராமரிப்பாளரான சாவித்ரி அம்மா 3 சிறுத்தை குட்டிகளை கொஞ்சிக் கொண்டிருக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. 2002ஆம் ஆண்டில் கணவரை இழந்த பின் கருணை அடிப்படையில் இந்த விலங்கியல் பூங்காவில் துப்புரவு பணியாளராக பணியமர்த்தப்பட்டவர் சாவித்ரி அம்மா. இவர் பல்வேறு விலங்குகளிடம் மிக இயல்பாக பழகுவதை பார்த்த அதிகாரிகள் இவரை விலங்குகள் பராமரிப்பு பணிக்கு மாற்றினர்.